மந்திரம் திருவடி பேரில் 1603வது மந்திரம் சிந்திக்கின்றோம். அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் படிசார்ந்த இன்பம் பதடி வல்லம் குடிசார் நெறிகாட்டி நிற்பவர் கொள்கையே. ரொம்ப ஒரு இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எதுக்காக திருவடியை நாம சார்ந்து நிக்கணும், அதுல நமக்கு என்ன மாதிரி ஒரு இன்பங்கள் கிடைக்கக்கூடிய வைகிரிக்குன்னு சொல்லதா உணர்கின்றோம். இந்த முதல் வரி அடிசாரலாம் அப்படிங்கும் போது திருவடியை தஞ்சம் என்று சார்ந்து இருக்கிறது நாம. அது நல்ல ஒரு தமிழ் வார்த்தையா நான் சொல்ல உணர்றேன் நானு. பாதம் இரண்டும் அப்படிங்கும் போது அவருடைய இரண்டு திருவடிகளையும் குறிக்கின்றது. முடிசார வைத்தனர் அப்படின்னா முடிசூடுறதுன்னு கூட சொல்லலாம், உணரும்படி சொல்லலாம். தலையில அவருடைய திருவடி படும்போது அதனுடைய பெரிய ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சியை முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் அப்படின்றாருங்க. ஆதி காலத்து ஞானிகள் முனிவர்கள்லாம் முடிசூட்டப்பட்ட அந்த ஒரு திருவடியை அவர் உணர்த்துகின்றார். அப்புறம் படிசார்ந்த இன்பம் அப்படின்னா ஆன்மாவுக்கு பக்குவப்பட்டு தகுந்த மாதிரி வளர்க்கக்கூடியவன். அந்த பிரபஞ்சம் நிறைய கொடுத்தா கூட நமக்கு என்ன தேவையோ, நம்மளால என்ன பருக முடியுமோ, நமக்கு என்ன அச்சப் பண்ண முடியுமோ, நம்ம ஆன்மா எவ்வளவு தாங்க முடியுமோ அதைதான் அவன் நமக்கு அருள்வான். அது எப்படின்னா பழைய வடி வெள்ளம் அப்படின்றாருங்க. அது பழைய ஆதி காலத்துல இருந்தே வரக்கூடிய அருள் வெள்ளம். அது ஒரு குடிசார் நெறி அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க சொல்ல பயன்படுத்துறாரு. அப்ப அருள்வதியை ஆதிமூலனாக வாழ்வாதாரமாக கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த நெறியை குறிக்கக்கூடிய ஒரு வழியாக இங்க நாம சொல்லலாம். அப்ப கூடி நிற்பவர் கொள்கையே அப்படின்னா ஒன்றாக இணைந்து நிற்கக்கூடிய மெய் அடிகார்களுடைய மாறாத கொள்கை. அதுல போய் நம்ம ஒன்றணும் அப்படின்னு ஒரு பொதுப்படியான ஆணித்தரமான அதே நேரத்துல ஆதி காலத்து அருள் வெள்ளத்தை பத்தி இங்க இணைத்து குறிப்பிடுகின்றார். இந்த பாடல்ல குரு அருள், பக்குவம், சரணாகதி இந்த மூன்றையும் பற்றி குறிப்பிடுவதாக உணர்கின்றேன். ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு பார்த்தோம்னு சொன்னா, சீடன் ஒருவன் பல சாத்திரங்கள் மந்திரங்கள் இவைகளை எல்லாம் கற்று அந்த நுட்பமான அகந்தை என்ற தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்ற இருக்கிறதால அவனுக்கு அந்த பேரின்பம் கிடைக்க முடியாதத லைட்டா உணர்றான். அப்போ ஒரு மகா குருவை சந்திக்கிறான். அவன்கிட்ட கேக்குறான், ஐயா நான் பல சாஸ்திரங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ஏன் ஏதோ இந்த பேரின்பம் கிடைக்கல அப்படிங்கும் போது, நீ சுமந்து கொண்டிருக்கின்ற முடி இறங்கினால் ஒழிய இறைவனுடைய அடி உன் மீது படாது அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஓ அப்போ முடிசார வைத்தனர் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னு சீடன் ஆழ்ந்த தியானத்துக்கு போகும்போது அங்கே பலவடி வெள்ளமாக ஊற்று அருள் நீராக அவன் உடலிலே பாய்வதை உணர்கின்றான். இது ஏன் எனக்கு லேட்டாக கிடைக்கின்றது அப்படின்னு அந்த மகா குருவிட்ட கேட்கிறான். உன்னுடைய அறிவு குடமாக தலைமையிலே உள்ளது, இப்போ திருவடி படும்போது அந்த அறிவு குடம் உடைந்து விட்டது, அதனாலே அங்கே அருள் என்ற வெள்ளம் பாய்கின்றது அப்படின்னு அவர் உணர்த்துகின்றார். இந்த இறைவன் திருவடி நிலையே ஊராகவும் வீடாகவும் நினைத்து இருக்கிறவங்க தான் குடிசார் நெறின்னு சொல்றதுங்க. இந்த குடிசார் நெறிக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னா, இறைவன் அது ஒரு கூட்டம், இறைவன் திருவடியையே மேலேயே ஊராகவும் வீடாகவும் நினைத்து வாழ்பவர்கள். அப்ப இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய விஷயங்களை மெயினா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரண்டரின் யூகோ, சரணாகதி அடைகிறது, சீக்கின் மென்டார்ஷிப், நமக்கு யாரு கரெக்டான ஒரு குருவை தேடுறது, அப்புறம் பலவடி வெள்ளம் தியானத்தின் மூலமாக அமைதியை தேடுறது, நல்லோர் இணக்க சத்சங்கம், இது மாதிரி நம்மளோட ஒன்று கூடி பேசுற மாதிரி குடிசார் நெறிகளிலே இணைதல், இவைகளெல்லாம் நமக்கு வரும்போது தலைகணம் விடுத்து பணிவுடன் அனைவரையும் அணைத்து நேசித்து நாம் செய்யும் அனைத்து செயல்களும் இறைவனின் திருவடிக்கு அர்ப்பணம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் செல்லும் போது நம்மளுடைய நிலைமை
திருவடி நோக்கி கண்டிப்பாக இருக்கும் என்று உணர்கின்றோம். மேலும் இந்த ஒளிவல்ல தியானம் அப்படின்னு ஒண்ணு குறிப்பா ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னாக்கா, நம்ம உட்காந்து மூச்சு பயிற்சி பண்றோம், பிராணாயாமம் பண்றோம். அப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிட்டு தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெரிய ஒளி வெள்ளம் பாய்வதாக உணர்றது. அப்படி அருள் வெள்ளமாக, அதே பேரின்பமாக சிவாய நம என்று உச்சாரம் பண்ணலாம். சிவா என்னும் போது மூச்சை உள்ளிழுத்தலும், யமக என்னும் போது மூச்சை வெளியிடுதலும் பண்ணும்போது மூச்சானது பேலன்ஸாக இருக்கும். இப்படியாக இந்த ஒளிவண்ண தியானம் அப்படின்றத நாம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று கூறி தளத்தை ரத்னகுமார் ஐயா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். ஒரு லிசனிங் மோடுங்களா? கௌரியம்மா வாருங்கம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக தெளிவான விளக்கம் ஐயா. ரொம்ப விரிவான விளக்கமும் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. விந்தியாம்மா இன்னும் மியூட்ல தான் இருக்குங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1603வது திருமந்திரம் ஆத்ம நிவேதனம். திருமந்திரம் அடி சாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் படிசார்ந்த இன்பம் பல அடி வெள்ளம் குடிசார் நெறி கூட்டி நிற்பவர் கொள்கையே. உயிர்களை பற்றும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களில் இருந்து விடுபட இறைவன் திருவடி துணையை நாடலாம். சிவபரம்பொருளின் திருவடி கமலங்களையே முற்றும் துறந்த முனிவர்களும் கூட தங்கள் தலை மீது வைத்து தாங்கினர். இது முறைப்படி அடையப்படும். பெரும் பேரின்ப வெள்ளத்தில் திளைக்கின்ற பல அடியார்களின் ஆத்ம நிவேதனம் அகப்பூசையாகும். சாரலாம் சேரலாம் அண்ணல் பரம்பொருள் முடிசார தலைமேல் பொருந்த படி முறைப்படி பல அடி பல அடியார்கள் வெள்ளம் மிகுதி குடிசார்ந்த குடிமக்கள் கொண்டு ஒழுகும் நெறி வழி கூட்டி நிற்பவர் நடந்து ஒழுகுபவர் கொள்கை கருத்து. கழக வெளியீட்டில் நன்னறி செல்வார் திருவருட் துணையால் திருவடி சேர்வர். பண்டை பல அடியாராகிய முழுநீர் பூசிய முனிவர்கள் சிவபெருமான் திருவடி இரண்டு அணையும் தம் முடிக்கு அணியாக அணிந்தனர். படிமுறையான் ஏற்றமாக எய்தும் இன்ப நிறைவினராகிய அடியாருள் இணங்கி வாழும் இன்ப வெள்ளத்துள் மூழ்குதலே நன்னெறி செல்வார் கொள்கையாகும். நன்னெறி சன்மார்க்கம் படிசார்ந்த சோபான முறைப்படி அடையப்பட்ட பலபடி இன்ப வெள்ளக்குடி பழமையான இன்பத்துள் மூழ்கும் அடியாரோடு சார் நெறி சேர்தற்கு உரிய சன்மார்க்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1603. அடிசாரலாம் அண்ணல் பாதமிரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் படிசார்ந்த இன்ப பழவடி வெல்ல குடிசார நெறிக்கூடி நிற்பவர் கொள்கையே.
Translation: The sage of yore kept the feet of the Guru on their crown and attained grace. The aim of those who follow the path is to attain the flood of the sweet fruit of the feet. கொடுத்துருக்காங்க. போன பாடல்ல வேதத்தின் அந்தமாக இருக்கிறதும் திருவடிதான் பார்த்தோம். ஆதியாக இருக்கிறதும் அதுதான், அந்தமாக இருக்கிறதும் அதுதான். அதை நம்மளுக்கு கொண்டு வந்த முனிவர்கள், குருமார்கள், அவங்க எழுதி வச்ச வேத ஆகமங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அதுவே வாழ்க்கை நெறிமுறையாக இருந்து வாழ்ந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற விஷயந்தான் இது. அவங்க பின்பற்றிய கொள்கை, அவங்களோட கொள்கையும் இந்த திருவடியை அடையணுங்கிறது தான். அதை சொல்றதா நான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறேன். அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும். அந்த இறைவனோட திருவடியான பாதம் இரண்டும் இந்த நடராஜர் பாதம் மாதிரி தான். ஒன்று நம்ம மாயை அடக்கிறது, இன்னொன்று அருளை பெறுறது. இந்த ரெண்டு விஷயம் நமக்குள்ள நடக்கிறது. அது திருவடி, அது அந்த அண்ணலோட திருவடியை நம்ம அடையணுங்கிறது தான் முக்கியமான கொள்கையாக அந்த வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதான் நம்ம பார்த்த மாதிரி தான் திருவடிங்கிறது ஒவ்வொருத்தரோட பக்குவத்தின் படி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே முக்கால்வாசி எப்படி இருக்கிறோன்னா அந்த 3rd டைமென்ஷன் 4th டைமென்ஷனில் தான் இருக்கோம். இறைவன் அடைகிறதுக்கு 11 டைமென்ஷனை தாண்டி நம்ம போகணும். நம்ம ஒன்றா நமக்கு தெளிவு வரதான் இப்போ மனம்னா என்ன, ஈகோனா என்ன, அதுக்கப்புறம் உணர்வு நமக்குள்ளே பேசுறது, நுண்ணுணர்வு பேசுறது, அதுக்கு மேலே நமக்குள்ள இப்போ நீங்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு வெளியில் மட்டும்தான் பார்க்குது. அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த நாடி 72,000 நாடி சக்கரங்கள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இல்லையா? அவங்களால எல்லாத்தையுமே உணர முடிஞ்சது. அதுமாரி ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு போக போக இங்கே இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இயங்குதுலேருந்து அவங்க ஒவ்வொன்றுத்தையும் தாண்டி போயிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சொல்ற விஷயம் அது உண்மைதான். அனுபவத்துல இப்ப நான் ஒரு திருவடி இதுதான், நான் திருவடின்னு ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே உண்மைதான் அவங்க அனுபவத்தின்படி. அதனால நம்ம திருவடி எது, அப்படி நம்ம எந்த டைமென்ஷன் இருக்கோ, நம்மளை எந்த இடத்துல இருந்து நம்ம இறைவனை உணர்றோங்கிறது. இறைவனை உணரலைங்கிறவங்களும் சொல்றது உண்மைதான். ஏன்னா அவங்க இன்னும் இறைவனை உணரவே இல்லை, உள்ளுக்குள்ள உணரலை, வெளியும் உணரலை. அப்படின்னா இறைவன் இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் பெருசா இருக்கலாம், இல்லை குடும்பம் தான் பெருசா, அவங்க எதை அவங்கள காப்பாத்துதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு தெய்வம். அது அவங்க போய் சொல்லலாம், அவங்க அந்த நிலையில இருந்து தான் இந்த உலகத்தை பாக்குறாங்க இல்லையா? அதுமாரி ஒவ்வொரு திருவடியில இருந்தும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை சொல்லும்போது அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாங்கன்றது வேறுபடும். அது இன்னும் போய்க்கிட்டே இருக்கு. நம்ம திருவடிங்கிறது இன்னும் காலை கூட தொட்டோமான்னு அந்த காலில் இருக்க நகத்தை கூட தொட்டோமான்றது தெரியாது. ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா பல டைமென்ஷன்கள் இருக்கு. நம்ம இன்னும் அந்த கீழே இருக்க நிலையில இருந்து தான் இறைவனை பார்க்குறோங்கிறதுனால இது பெரிய விஷயமாக எனக்கு படுறது. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த உலகியல்ல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இந்த மாயைன்னு நமக்கு அட்லீஸ்ட் அதையாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மனதுக்கு அடிமையா வாழ்றோன்றது அது நமக்கு தெரியுது. விதிக்கும் அடிமையாக தான் இருக்கோன்னு தெரியுது. என்னதான் நான் பணத்தை சேர்த்து வச்சாலும் அது என்னை காப்பாற்ற போறதில்ல. யமன் நம்ம போயிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ நான் பணம் வச்சிருக்கேன், நான் எவ்வளோ புகழ் வச்சிருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னாலும் எதுவுமே சொல்ல முடியாது விதிக்கு முன்னாடி. ஆக நம்ம அடிமையா தான் இருக்கிறோம். இந்த அடிமைங்கிறது அல்டிமேட்டுன்னு நான் சொல்லிக்க முடியாது இல்லையா? இதுதான் கடவுள்லாம் இல்லை, நான் தான் அல்டிமேட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் விதிக்கும் அடிமையா இருக்கிறேன். என் மனதே நான் சொல்றபடி கேட்க மாட்டேங்குது. நான் இப்போ 2 மணி நேரம் உட்காரணும்னா என் மனது சொன்னாதான் கேட்டாதானே. நான் என் மனதே என் கண்ட்ரோல்ல இல்லை, என் உடம்பு என் கண்ட்ரோல்ல இல்லை, எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லைங்கிறது நான் எப்படி ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லிக்க முடியும்? நான் அடிமையாக இருக்கிறேன்றது தானே அந்த இடத்துல இருக்கு. மனதுக்கும் அடிமையா இருக்கேன், விதிக்கும் அடிமையா இருக்கும். இங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் நான் மனிதனாக இருக்கிறேன்னு நான் பெருசா எப்படி நான் சொல்லிக்க முடியும்? சொல்லிக்க முடியாது இல்லையா? அப்ப நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை போய் அடையணுங்கிற அந்த அறிவு நமக்கு இப்போ வந்துதான் இந்த திருமந்திரம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவே நம்ம அடுத்த டைமென்ஷனுக்கு ஒரு படி மேல வந்ததா, ஏன்னா நான் அப்படி அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு படி மேல வந்ததா தான் நான் பார்க்குறேன்.
அதுமாரி உணர்வாகட்டும், இறைவன் திருவடியை நினைக்கிறதாகட்டும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கோம். இன்னும் 12 டைமென்ஷன் நம்ம போகணுங்கிறாங்க, 11 டைமென்ஷனை தாண்டணுங்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எந்த நிலையில இருந்தாங்க? உடல் என்ற நிலை இல்லை, மனம் என்ற நிலை இல்லை. இந்த மனதை வென்றுட்டாங்க, இந்த விதியை வென்றிருக்காங்க, அனைத்தையும் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ள என்ன என்ன எப்படி இயங்குது, இந்த பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், இந்த உலகத்தில் அவங்க ட்ராவல் பண்ணுறதாகட்டும், எவ்வளோ விஷயம். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நான் வந்து இறைவனை இப்படி பார்த்தேன்பாங்க, நான் உருவமாக பார்த்தேன்பாங்க, நான் ஒளியாக பார்த்தேன்றாங்க. நான் இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறதே தான் எனக்கு இறைவன் அப்படின்னு நான் பார்க்குறனாலும், என்னோட அனுபவத்துக்கு என்னவோ அதுதான் உண்மை. மற்றவங்களோட அனுபவம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு தகவலாக இருக்குமே தவிர, நான் எந்த இடத்துல இருந்து நான் எப்படி முன்னேறேன்றது தான் என்னோட கொள்கையாக இருக்கணும். இதுக்கு நம்ம அந்த உலகியல்ல மாட்டிக்காம, மற்றவங்களும் நம்மளோட பார்வையை வைக்காம, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நீ இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும், சக்தி எல்லாத்தையும் வீணாக்காம, நம்ம சக்தி எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கிற சிவத்தை நோக்கி திருப்பி, நான் யாரு, எனக்குள்ள என்ன சக்தி இருக்கு, நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு எனக்குள்ள நான் திரும்பி என்ன நான் சரி பண்ணிக்கணும்னா, என்னோட பிரச்சனை என்ன, எதை சரி பண்ணால் நான் அடுத்த நிலைக்கு போக முடியும், அதுக்கு நான் என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பண்ணணும், அதுக்கு எனக்கு துணையாக இருக்கிற இறைவனை நான் கூப்பிட்டுக்கலாமா, குருமார்களை கூப்பிட்டுக்கலாமான்னு இப்படி நம்ம மொத்த எனர்ஜி நமக்குள்ளே திருப்பணும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இயங்கணுமோ, மனிதர்கள் எப்படி இயங்கணுமோ, எப்படி நடந்துக்கணுமோ, அவங்க விதிப்படி, அவங்க வினைப்படி அவங்க இருக்கிறாங்க. இதில் யாரையுமே நம்மளை மாற்றவோ இதுவோ பண்ணவே முடியாது. இது எல்லாமே அறியாமையில தான் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். இங்கே கோவப்படுறதாகட்டும், நம்ம கோவத்தில் கத்தும்போது இன்னொருத்தவங்க எப்படி அதை லிசன் பண்ணுவாங்க? நம்ம அமைதியாக சொன்னாலே அவங்க அமைதி நிலையில் இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்குள்ளேயே போகும். நம்ம சொல்கிற ஒரு அறிவுரையாக இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். நம்ம கோவத்தில் நம்மளும் நார்மலாக இல்லை, நம்ம கோவத்தில் அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களாலையும் லிசன் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்மளோட உணர்ச்சிக்கு அடிமையாகி நம்ம இந்த உலகத்தையே மாற்றுற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் விட நம்ம இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா, நாம நல்லதாகி நம்ம நல்ல நிலைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் நல்லது செய்ய முடியும். நீங்கள் யாரையும் திருத்தணும்னா கூட, யாருக்கும் நல்லது செய்யணும்னா கூட. அதனால் முதல்ல அந்த எனர்ஜி எல்லாம் அந்த கெட்ட விஷயத்துலலாம் திரும்ப திரும்ப மனசில் போடாமல், ஏன்னா நம்ம ஆழ்மனது என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப போடுற விஷயங்கள் தான். பழைய விஷயங்கள், யாரையாவது மன்னிக்காத விஷயங்கள், இப்படி நம்ம திரும்ப திரும்ப நினைக்க அது நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஆழ்மனதில் சித்தத்தில் அது வாட்டுன்னு ஸ்டோர் ஆகிட்டே இருக்குமே தவிர, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணால் தான் இறைவனையே பார்க்க முடியும். சுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம அதை எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப நினைக்காம இருக்கணும்னா, மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சு விட்டுறணும், கண்டுக்க தேவையில்லாதவங்கள கண்டுக்காமல் விடணும். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். நீங்கள் எப்படி வேணா இருங்க அப்படின்ட்டு. நமக்கான ஃப்ரீடம், நம்மளை மதிக்க கற்றுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற இறைவனை மதிக்கணும். நமக்குள்ளே இருக்க இறைவனை மதிக்கணும்னா நம்ம அவரை பற்றி கொண்டே இருக்கதான் அந்த கவனத்தை நம்ம திரும்ப திரும்ப இந்த இடத்துல நம்ம போடும்போது அது சித்தத்தில் வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா. திரும்ப திரும்ப இறைவனையே நான் பற்றி கொண்டு இருக்கிறேன், இறைவனே எனக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதை உணர்வுக்கு கொண்டு வர இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும் இல்லையா. அப்போ நமக்குள்ள இருக்கிற இறைவனை பற்றி கொண்டு நமக்குள்ள இருக்கிற இறைவனை மதிச்சாலே போதும். நம்மளால நல்ல நிலைக்கு நம்ம வந்து நம்மளோட வைப்ரேஷனே மற்றவங்கள வந்து நல்லதா ஆக்கும், இந்த உலகத்தையும் நல்லதா ஆக்கும். அப்போ நம்ம சரியாகணும் அப்படிங்கிறத அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்காக குருமார்கள்லாம் கொடுத்த ஒரு விஷயந்தான் இந்த இப்போ திருமந்திரம்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த குரு பரம்பரையை இங்கே சொல்கிறதாகவும், அந்த வேத ஆகமங்கள் இயற்றினவங்க வந்து அந்த நெறியில் நின்று கூடி அதே தான் அவங்களோட வாழ்க்கை முறையே. என்னன்னா அதுதான் வேத ஆகமங்களும் நம்மளோட ஹிந்துசமும் அப்படிதான். நம்ம வாழ்வியல் முறையே எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த வேத ஆகமங்களும். அவங்களும் அந்த கொள்கை தான். நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டாலே, நீங்கள் வந்து நான் எதுக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னா, இறைவன் திருவடியை பற்றி கொண்டு இறைவனை அடையிறது தான். இந்த மாயையிலேருந்து நம்ம விலகணுங்கிறது தான். இந்த மாயையிலே திரும்ப திரும்ப போய் மாட்டிக்காம அந்த அடிமையிலேருந்து நம்ம விடுதலை அடையணும். ஆன்மாக்கு அந்த விடுதலையை கொடுத்து இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் தான் இதில் நான் பார்க்கறதுல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா.
வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் திருவடி சார்ந்தவர்களினுடைய பெருமையை உணர்த்துவது. அது ஒரு பார்வை. இன்னொன்னு எப்படி எளிதாக பற்றி கொள்வது அப்படின்னு நமக்கு சொல்றது. 2 விஷயம் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர். இத நம்ம பிரிச்சும் படிக்கலாம், 2 விதமா படிக்கலாம். அடிசாரலாம் அப்படின்னு ஒரு வரி எடுத்துக்கிட்டு, அப்புறம் அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் அப்படின்னு சொல்லி, அது அவர்களினுடைய ஒரு செயலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் படிசார்ந்த இன்பம் பழவடி வெள்ள குடிசார் நெறி கூடி நிற்பவர் கொள்கையை, யாருடைய கொள்கை? அத்தகைய முன்னை முனிவரினுடைய கொள்கை அப்படின்னு ஒரு பொருள் பார்க்கலாம். அப்படின்னா என்னது? நம்ம அடிசாரலாம், நம்ம அவருடைய திருவடியை பற்றி கொள்ளலாம். அப்படி பற்றும் பொழுது எதை பற்றி கொள்கிறோம் அப்படின்னா, அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் முன்னை முனிவர். அப்ப அவர் பண்ற மாதிரி. அப்ப அந்த அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, நாம் பற்றி கொள்ளுதல், நாம் தரித்து கொள்ளுதல். அப்போ முடிசார வைத்தனா நம்ம தலைமையில சூடுறது. அப்போ அங்க ஒரு எஃபர்ட் இருக்கு. நம்ம நமஸ்காரம் பண்றது ஒரு விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தலைகாணியில படுக்கிறது ஒண்ணு, இல்லைன்னா நம்ம தலைய திருவடி இறைவனுடைய மற்றவர்களுடைய கால்ல வைக்கிறது ஒண்ணு. இப்போ ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம அந்த பெரியவரினுடைய கால்ல விழுகிறது அடிசாருது. அதே சமயம் பாதம் இரண்டும் முடிசார வைத்தனர் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, அந்த சரண்டர் கூட இல்லாம, அந்த சரண்டர்ங்கிற எண்ணம் கூட இல்லாம, நம்ம அவருடைய முடியை நம்முடைய தலைமையில் தூக்கி வைத்த. அப்படின்னா வேற எந்த பிரஜையுமே இல்லை. நம்ம ஒரே எப்படி திருவடியை எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல இந்த பாதத்தை தலையில வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அவருடைய ஒரு பகுதியாக நாம் மாறக்கூடிய ஒரு தன்மை அது, இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு ஒட்டு செடி வைக்கிறோம். அந்த ஒட்டு செடி வைக்கும்போது என்ன நடக்குது? இங்க இருந்து கொஞ்சம் செய்யறோம், அங்க இருந்து கொஞ்சம் செய்யறோம், ரெண்டையும் ஒண்ணு போல வைக்கிறோம், கட்டி விட்டுறோம். சாரம் கட்டும் போது என்ன பண்றோம்? ஒரு ஒரு கம்பு நடுறோம் கீழே, அந்த கம்புக்கு மேல இன்னொரு கம்பு சொருகிறோம், இல்லைங்களா? இப்ப அதுக்கெல்லாம் குழாயே வந்துச்சு, இரும்பு குழாயே வந்துச்சு. முன்னாடிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மூங்கில் எல்லாம் வச்சு கட்டிட்டு இருந்தோம். இப்ப இரும்பு குழாயே வந்துச்சு. அவங்க அப்படியே ரிப்பீட் போட்டு கட்டிடுறாங்க, இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? ஒரே கம்பாக மாறி விடுகிறது. அப்ப இந்த மாதிரி அண்ணல் பாதம் இரண்டும் முடிசார வைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய தலைமையில் சுமத்தல். அப்ப அது வேற. நம்ம நமஸ்காரம் பண்றது வேற, அவருடைய பாதத்தை நம்முடைய தலைமையில், அவருடைய திருவடியை நம்ம தலைமையில் சுமக்கும் பொழுது நம்ம யாரா மாறுறோம் அப்படின்னாக்க அவராகவே மாறுகிறோம். அப்ப அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்கள் எல்லாம் அங்கனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம இன்னொரு விதமா பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? என்ன அப்படின்னாக்க, முன்னை முனிவர் படிசார்ந்த இன்பம் பழவடி வெள்ள குடிசார் நெருகூடி நிற்பவர் கொள்கையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முன்னை முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஞானியர்கள்லாம் என்ன பண்ணாங்க? இததான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? படிசார்ந்த இன்பம் பழவடிகள். அதாவது அடுத்தடுத்த நிலையில படிசாறுதல் அப்படின்னா அந்தந்த நிலைக்கு உயர்தல், அந்தந்த வழிபடி செல்லுதல். அப்ப நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ மணிவாசக பெருமான் எடுக்கட்டும், எந்த சிவனடியாரை ஆகட்டும், அவர்களுடைய செயலில் நின்று இறைவனை சென்று சேர்ந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாயன்மார்களினுடைய வரலாறு சொல்றது என்ன அப்படின்னாக்க,
யாருமே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு இறைவன்கிட்ட சென்று சேரல. என்ன பண்ணாங்க, அவர்களுடைய தினப்படி வேலையை செய்து கொண்டேதான் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் இறையம் பெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுதான் கதை. அதேதான் இந்த படிசார்ந்த இன்பம். அந்த அந்த என்ன வேலை செய்யறோமோ அந்த கர்ம வினைகளை நாம் செய்து கொண்டேதான் இருக்கணும் நம்ம வேலை. ஆனா அதுக்கு அடிஷனல் ஆகாது. அத முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாரு. இருவினை கொள்கை மாற்று அப்படின்னு சொல்லிட்டாரு, எய்த்துன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம வேலை செய்யணும். ஆனா அந்த வேலைக்கு உண்டான எந்த நல்வினையோ தீவினையோ நம்மை பற்றாதவாறு இறைவனுடைய முடி சார்ந்து அவருடைய முடியை நம் தலைமையில் சுமந்து அவராகவே நின்று அத்தகைய செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் பழவடி வெள்ள குடிசார் நெருக்கூடி அப்படிங்கிறார். அப்ப அந்த பழவடி அப்படின்னா மிகுந்து இருக்கக்கூடிய வெள்ளம் அப்படிங்கறத நம்ம ஒரு குறியீடா பார்க்கணும். மிகுந்து இருக்கக்கூடிய அந்த பழமையான திருவடி பேரன்பு பேர் அமைதி அந்த 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 அடி தரக்கூடிய அந்த தன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நெறி கூடி நிற்பவர் அப்படின்னா அதுதான் அவர்களுடைய நெறி. எந்த நெறி? குடிமக்களை காக்கக்கூடிய நெறி. அப்ப நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், மன்னராக முடிசார் மன்னர் அப்படின்னாரு. அந்த முடிசார் மன்னர் கூட இத்தகைய குடிசார் நெறி கூடி நிற்க வேண்டும் அப்படின்னா அரசன் எங்கனம் நின்னால் அவனுக்கு அடுத்த நிலை. அப்ப நம்ம எந்த அடி நிற்கணும்? அரசனுக்கு என்ன வேலை? நம்மளை காக்க வேண்டிய வேலை. அதற்கு அவர் அந்த நெறிகூடி நின்று செய்ய வேண்டாம். அப்ப நமக்கு என்ன வேலை? நம்ம என்ன வேலைக்காக பிறந்திருக்கோமோ அந்த வேலையை செய்யணும். அதுதான் இத்தனை நாயன்மார்களினுடைய வரி சொல்லியிருக்கு. அப்ப நம்ம வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம என்ன பிறந்திருக்கோம், அந்த வேலைக்கு அந்த பிறப்புக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடணும். அம்மாவா, மகளா, மனைவியா, மருமகளா, ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல நம்ம. இல்ல வேலைக்கு போனா அந்த வேலைக்கு ஒண்ணு பணம் ஈட்ட வேண்டிய தன்மை இருந்ததுன்னா அதை ஈட்டணும். ஆனா அதை எல்லாமே இறைவனுடைய முடி சார்ந்து நம்ம திருவடி சார்ந்து நம்முடைய முடிமேல் வைத்து பண்ணும் பொழுது நமக்கு எந்த இருவினையும் பற்றி கொள்ள முடியாது. அப்படி நிற்பவர் கொள்கையே அத்தகைய முன்னைய முனிவர்களின் பாதம் பற்றி கொள்ளுதல் இன்னொரு வழி. அப்ப நம்மளால பண்ண முடியல, அப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளால இறைவனை நேரடியாக பற்றி கொள்ள முடியவில்லை, என்னால் இறைவனுடைய திருவடியை உணர முடியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த தன்னுடைய தலைமையில் முடி சார்ந்து இருக்கக்கூடிய முன்னைய முனிவர்களின் படி சார்ந்த, அப்போ அவருடைய படி நின்று நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் அதுக்குதான் இந்த திருமந்திரம், அதுக்குதான் இந்த திருவாசகம், அதுக்குதான் இந்த தேவாரம். அப்போ அவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னாக்கா முடிசார வைத்த முன்னை முனிவர்கள். அப்ப அவர்களுடைய படி சார்ந்து, அப்ப அவர்களை சார்ந்து நம்ம இன்பம் துய்க்கும் பொழுது அந்த பழமையான திருவடியின் பயனை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சது, நம்ம எப்படி இருக்கணும், நாம் எப்படி அவர்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரத்துல 2 செய்தி இருக்கு. இதுல நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு திருமூலர் உணர்த்துவார். அததான் இந்த மந்திரம் மூலமா நமக்கு சொல்லி தராரு. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோட பகிர்வு கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை மட்டும் பார்க்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம். மிக்க நன்றி. வாங்க கவியர் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். விளக்கம் எல்லாம் நல்லா எல்லாருமே சொல்லிட்டீங்க. இதில் ரெண்டு வகையான மக்கள் குறிப்பிடுறதா நான் பார்க்குறேன். ஒன்று முனிவர்கள்னால் அவங்க துறவு நிலை அடைஞ்சவங்க, வீடு பேர் இல்வாழ்க்கையை தொடர்ந்து துறவு நிலையில் இருக்கிறவங்க. அடுத்து 4வது வரியில் பார்த்தீங்கன்னா குடிசார நெறிக்கூடி நிற்பவர். யார் குடிசார நெறிக்கூடி நிற்பவர்? சாமானியர்கள். சாமானியர்கள்லையும் நெறியோடு வாழக்கூடியவர்கள். குடிசாரனா நம்ம இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெறியோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய கொள்கை, அவங்களுடைய கொள்கைனா அதுதான் நோக்கம். அவங்களுடைய வாழ்வின் நோக்கமே என்னவா இருக்கணும் அப்படின்னா படி சார்ந்த
இன்ப பலவடி வெல்லம். இங்கே தான் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த படி சார்ந்த இன்ப பல அடி வெல்லம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வைக்கு இது நீங்கள் வந்து இப்போ இல்வாழ்க்கையில் இந்த அக வாழ்க்கையில் நம்ம கவனத்தை வைக்கும்போது நமக்கு வந்து பொருள் ஈட்டுதல், வெவ்வேறு வகையில் நம்மளுடைய மனதை வந்து இன்பப்படுத்தி கொள்ளுதல், இதெல்லாம் தான் வந்து நோக்கமாக இருக்கும். அதுலேயுமே வந்து பல படிகள் இருக்குது. என்னுடைய ஆசைக்கு வந்து என்னுடைய ஆசை ஒரு அளவாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய ஆசை ஒரு அளவாக இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு இத்தனை தொகை கிடைச்சா எனக்கு அது நிம்மதி அப்படின்னு இருக்கலாம். அது வேற இன்னொருத்தருக்கு அது மாறலாம். அதுலேயே வெவ்வேறு படிநிலைகள் இருக்குது. ஆனால் இங்கே சொல்ல வரக்கூடிய அந்த படிநிலைகள் வந்து என்னென்னா, முனிவர்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடிசார வைத்தனர் முன்னே முனிவர். அது என்னப்பா, எப்படி அதை எதை வந்து முடிந்து வைத்தார்கள்? இறைவனுடைய திருவடியை வந்து தனது தலைமையில பொருத்தி இது வந்து முனிவர்கள் இறைவனுடைய திருவடி நம்ம தனதோட சிரத்துல இருக்குது அப்படிங்கிறதா வந்து பொருத்தி வைத்திருந்தனர். இது நமக்கு வந்து எப்படின்னா, இன்னொன்று சில சித்தர்கள் பாடல்கள்ல கூட புராணத்துல வந்து முனிவர்கள் அந்த தலைக்கு மேல வந்து கொண்ட வச்சுக்கிறது, அதுவும் வந்து அதுல ஒரு தாற்பயம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப அப்படி பொருத்தி அவங்க அடைந்த அந்த படிநிலைகளை வந்து சாமானியர்களும் அடைய முடியும். குடிசார நெறிகுடி வாழ்பவரும் இதை அடைய முடியும். அது எப்படின்னா, முனிவர்கள் பின்பற்றின அந்த திருவடிய தலைமையில வைத்து பொருத்தி அவங்க சென்ற அந்த பாதையை வந்து குடிசார நிற்பவர் கூட, நெறிகூடி வாழ்பவர் கூட அவங்களால பின்பற்ற முடியும். அதுவே அவங்களுடைய கொள்கையா அமைத்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதா சொல்ல வரதா இந்த நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க. நல்ல விளக்கம், நல்ல பார்வை, மிக்க நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம். கேள்வி சரி, சொல்றீங்களா யாராச்சும்? சரி, இதுல என்னன்னா, ஞான சம்பந்தர் சொல்லுவாரு, அடி பேணுதல் தவமே அப்படின்னு வர. அப்புறம் மாணிக்க வாசகரும் கிருத்திகா சொன்ன மாதிரி திருவாசகத்தோட தொடக்கத்துல 51 பதிகத்துல முதல் பதிகத்திலேயே இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி வாழ்த்துவதன் மூலமாக அந்த திருவடியை வந்து தலைமேல் வைப்பதற்கான தகுதியை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஞான சரியை அப்படின்னு ஒரு 28 பாட்டு வள்ளலார் நமக்கு அருளியது. அதுல வந்து இன்னைக்கு 2வது பாட்டு, திருவடி தான் நமக்கு வந்து துணை செய்யும், அந்த திருவடியை நாம் எவ்வாறு புகழ வேண்டும் அப்படிங்கிறத அந்த பாட்டு 2வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. அது மாத்திரம் இன்னைக்கு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் மொழிகின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். புகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே.
புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் மொழிகின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர். உகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே, மெய்ப்பயனே கைப்பொருளே விலை அறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமின். தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று உரைமென். பத்தியொடு பணிந்தே. நாளைக்கு 3வது பாட்டு. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. நிறைவு சொல்லுங்க. நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற எதுவும் சொல்றது இருந்தா சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. நம்மள இறைவன் வழி நடத்திட்டு போயிட்டு இருக்க இந்த குரு சக்தி, அனைத்து குரு சக்திகளுக்கும், இறை சக்திகளுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக் கொள்வோம். இது இறை அருள் நிறைந்து இருக்கிறத நான் உணர்றேன். மிக்க நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். எனக்கும் அப்படிதான் சொல்லலாம்.